ஆண்டே நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த உலகத்தில் நிறைய பேர் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப பாடு என்று நீங்க விலகி கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம்னால் ஆண்டவர் தாவீது குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பது போது அவனுக்கு தெரியாது அவன் ஒரு ராஜாவா நான் மாறிவிடுவேன் என்று அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்க ஆடுகளை பராமரித்து அவன் வாழ்ந்து வருகிறான். அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெறும் ஆடு மேய்க்கிறது, இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் அவனை அபிஷேகம் செய்ய அவர் திட்டமிடுகிறார். அப்பொழுது அபிஷேகம் செய்ய திட்டம் இருக்கிற போது ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். அவனை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ண சொல்ல அவனுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. நம்ம வாசிக்கிறோம், கோலியாத் என்பவன் அவன் என்ன பண்ணுகிறான், அவன் யுத்தத்துக்கு வருகிறான். அப்பொழுது அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கண்டு மிகிழ்ந்து அவனை கொண்டு அவன் பயப்படுகிறார்கள். ஏன்? அவன் உடைய ஒரு உருவம், அவனுடைய ஒரு சக்தியை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பயந்திருக்கிறாங்க. அப்பொழுது என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுல் ஆண்டவராலே அபிஷேக பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் அபிஷேக பண்ணப்பட்டு அவன் இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவா இருக்கிறான். ஆனால் அவனால் ஏன் போய் கோலியாத்தை வீழ்த்த முடியவில்லை என்றால் அவனிடத்தில் ஆண்டுடைய பிரசன்னம் அவனை விட்டு போகிவிட்டது. அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போகிவிட்டது. ஏன் போகிவிட்டது? அவன் ஆண்டுடைய வார்த்தை மதிக்காமல், அவனுடைய வார்த்தையை படி கீழ்ப்படியாமல் அவன் சொந்த சிந்தனையிலே அவன் வாழ்ந்து கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அந்த அபிஷேகத்தை எழுந்து போகிறான். ஆனால் கோலியாத்துடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தும்படி ஆண்டவர் திட்டமிடுகிறார். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், நானே இந்த உலகத்தில் வாழறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, இந்த உலகத்தில் நான் பாவம் பண்ணிவிட்டேன், இந்த உலகத்தில் நான் அக்கிரமங்களை பண்ணிவிட்டேன், ஏன் என்னை யாரும் மதிக்க மாட்டிருக்கிறாங்க என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாக அவர் அதை வெளிப்படுத்துவார். நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், உமக்காக உண்மையாக இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் பல திட்டங்களையும் பல வாசல்களையும் அவர் திறக்க போகிறார். நம்ம எப்போதுமே நம்ம அவிசுவாசமாக பேசி அவிசுவாசமான ஜனத்து கூட நம்ம சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அவிசுவாசமான பேச்சும் அவிசுவாசமான வாழ்க்கையும் நமக்குள்ளே வந்து விடுகிறது. நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், அவிசுவாசமாக பேசுறாருங்களா அவங்களை விட்டு விலகி வாங்க. ஆண்டவர் பத்தி பேசலினா அவங்களை விட்டு விலகி வாங்க. ஏனால் உங்களுடைய பிளான, உங்களுடைய பிரச்சனத்தை அவங்க உங்களை அவங்க டிவைட் பண்ணி அவங்க பாதியிலே அவங்க எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். நம்ம ஆண்டருக்காக நம்ம வாழ்வோம், ஆண்டருக்காக நான் ஜெபிக்கலாம், ஆண்டருக்காக நான் சபைக்கு போலாம் நம்ம நினைத்திருப்போம். அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள வாங்க நம்ம எங்கெல்லாம் போலாம், நம்ம என்ன ஜாலியாக சுத்தலாம் என்று நம்மள என்ன பண்ற திசை மாற்றி அவங்க கொண்டு போகிறாங்க. நம்ம ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த திட்டத்தை, ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த பிராமிஸை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எப்படி? ஆண்டவர் கிட்ட நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் கிட்ட நம்ம மன்றாடி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு என்ன வாழ்க்கை, நான் எந்த பாதையில நம்ம போக வேண்டும் என்று நீங்க ஆண்டவர் பார்த்து நம்ம கேட்கணும். தாவீது, நான் எப்படி
கோலியாத்தை வீழ்வு நான் வந்து எப்படி சாவடிக்கிறதுன்னு அவன் நினைச்சிருந்தானா அவனால முடிஞ்சிருக்கிறாரு. நான் எப்படி அவனை வீழ்த்துறது எப்படி அவன் நினைச்சிருந்தானா அவனால முடிஞ்சிருக்காது. அவன் என்ன ஒரு ஹைட்டு, அவனுக்கு என்ன ஒரு பலம், அவனை எப்படி நான் வீழ்த்துவது என்று அவன் நினைத்திருந்தால் அவனால கோலியாத்துக்கிட்ட சண்டை போட்டிருக்க முடியாது. அவன் வைத்தது விசுவாசம் யார் மேல என்றால் ஆண்டவர் மேல. ஆண்டவர் மேல விசுவாசத்தை அவன் வைத்ததனால் அவன் தன்னுடைய பலத்தில் அவன் வந்து அவன் பரிசோதிக்கவில்லை. அவனுக்கு தெரியும் என்னுடைய தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர் எனக்கு சக்தியை தருவார், அவர் இந்த யுத்தத்தில் அவர் வந்து போரிட்டு அவர் எனக்கு ஜெயித்து கொடுப்பார், இந்த சண்டையிலே அவர் எனக்கு ஒரு ஜெயித்து தருவார் என்று அவனுக்கு தெரியும். இயேசு ஆண்டவர் எவ்வளவு ஒரு சக்தியான தேவன் என்று. அதனால தான் அவன் யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போய் அவன் வந்து வீழ்த்துகிறான். என்னத்தினால? விசுவாசத்தினாலே அவன் வீழ்த்துகிறான். நம்ம சிந்தனையை நம்பிக்கொண்டு நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் இதுக்கு பாத்திரவான் இல்லை, நான் இந்த உலகத்தில் வாழ்த்துக்கு நான் தகுதி இல்லை என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோட தான் ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறார். முன்னும் நோக்கம் இல்லாதவங்களாம் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா உன்னையும் என்னையும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஆண்டருக்கு தேவையா இருக்கிறோம். அதனால தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளே நம்ம வந்து தாழ்த்தி நம்ம வந்து எடை போட்டுக்கூடாது. எனக்கு ஒன்றும் நான் வந்து இதுக்கு தகுதி இல்லை, என்னால் இப்படி ஊழியம் பண்ண முடியாது, என்னால் பாட்டு பாட முடியாது, என்னால் இதை வாசிக்க முடியாது, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று நீங்களே வந்து நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஆண்டவர் உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய ஒரு பாதை ஆண்டவர் என் பின்ன இருக்கிறார் என்று நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து நீங்க போக வேண்டும். தாவீது ராஜா எப்படி ராஜா ஆகிறான்? அவனுடைய சுய பலத்தினாலும் சுய ஒரு தாளந்தினாலும் அவன் போய் ராஜாவாக அவன் மாறவில்லை. அவன் ஆண்டவரிடத்திலே அவன் வந்து விசுவாசமாக இருக்கிறான். அவனுடைய சிந்தனையை அவன் நம்பவில்லை. அவனுடைய சிந்தையை நம்பாதனால தான் ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கையை அந்த விசுவாசத்தை வைத்ததனால தான் அவன் வந்து கோலியாத்தை வீழ்த்து அவன் வந்து இஸ்ரவேலுக்கு பெரிய ராஜாவாக ஆண்டவர் மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் மாற்றுகிறார்? ஏன் சவுலை ஆண்டவர் கைவிட்டார்? ஏனால் சவுல் அவனுடைய சிந்தையை நம்பி அவனுடைய ஒரு தாளத்தை நம்பி நான் எடுத்தது தான் கரெக்டு, நான் எடுக்கிற டிசிஷன் கரெக்டு, எனக்கு நேரத்துக்கு கடவுள் என்று அவன் நினைத்ததுனால தான் அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போகிவிட்டது. நம்ம இந்த உலகத்தில் நிறைய பேர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க, என்னால் எல்லாமே நான் எல்லாமே பண்ணிடுவேன், என்னால் எல்லாமே முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் இல்லை அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நினைக்கலாம் என்னால முடியும், பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆணுடைய சித்தம் இல்லாத நீங்க எதனா பண்ணீங்கனால் அது நடக்காது. ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்காம நீங்க உங்க சொந்த பலத்தினாலும் சொந்த சிந்தனை நீங்க பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சாட்சியை கேட்டு பாருங்க, நிறைய தேவ ஊழியர்களுக்கு கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்பாமல் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்காமல் நீங்க வந்து உங்க சொந்த சிந்தனை நீங்க நம்பினீங்கன்னா நீங்க தோல்வியில முடிந்து போகும். ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்ததனால்தான் தாவீது என்ன பண்ணுகிற ஒரு சிறியவன் அவன் போய் கோலியாத்தை வீழ்த்துகிறான். அவன் பலத்தினால் அல்ல, அவன் தாளந்தினால் அல்ல, ஆண்டவர் உடைய பலம் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் என் கூட இருப்பாங்க அவனுக்கு தெரியும். ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்ததனால் தான் அவன் பெரிய மனிதன் விழுந்து போனான். கோலியாத் உடைய சகோதரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஆர்மி ட்ரெயின்ட், எல்லாம் போருக்கு பயிற்சி பெற்றவங்க. அவங்க வந்து ஒரு போராளி. அவங்களே பயப்படுறாங்க, அவங்களே கோலியாத் கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. ஏனென்றால் கோலியாத்தோட
பலத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. சவுல் ராஜா, அவன் ராஜா அபிஷேகப்பட்டவன், அவன் பயந்து அவன் ஒளிந்திருக்கிறான். ஏன்? அவன் இடத்துல ஆண்டவர் இல்லை. அவன் இடத்துல ஆண்டவர் இல்லாதனால தான் அவனுக்கு பயம் வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆண்டவர் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பயத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க? சவுல் போல நீங்க ஏன் நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை நீங்க விலக்கி வச்சு நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க பயத்தோடு? மனம் திரும்புங்க. தாவீது போல ஆண்டவரே உங்க உள்ளத்துல எத்தனை வாங்க, ஆண்டவரே உங்க பக்கத்துல எத்தனை வாங்க. நீங்க சவுல் ராஜா போல உங்க சிந்தனையை நம்பி உங்க சிந்தனையில நீங்க வாழாதீங்க. ஆண்டவருடைய சிந்தனையை நம்புங்க. ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைங்க. அப்பொழுது பெரிய கண்மலை கூட உடைந்து போகும். பெரிய கண்மலை கூட ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் ஒடிக்குவார். பெரிய செங்கடலை கூட ஆண்டவர் உங்களை வைத்து அவர் அதை கடந்து போக ஆண்டவர் செய்வார். நீங்க உங்களை சிங்கனை நம்பி நீங்க சவுல் போல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தாவீது ஒரு சிறிய பையன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு நீயும் நானும் தகுதி இல்லை என்று நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் திட்டத்தை வைத்து இதை உங்களை கொண்டு பல பல விஷயங்களை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க அதை நம்பாமல் உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பக்கத்துல. என்ன சத்தம் என்றால், நீ இதுக்கு தகுதி இல்லை, நீ இதுக்கு பாத்திரவான் அல்ல, நீ பாவி, நீ எப்படி போய் ஆண்டவர் சமூகத்தில் நீ உட்கார்ற, எப்படி நீ ஜெபம் பண்ற என்று பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். யார் சத்தம் அது? அது உங்களுடைய சத்தம் அல்ல. சாத்தான் உங்களை பக்கத்திலிருந்தே உங்களை டிவியேட் பண்ணி உங்களை ஆண்டவர் கிட்ட இருந்து விலக்கி அவன் தூக்கி போடுவான். அவன் சத்தத்தை நீங்க கேட்டீங்கனால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் கிட்ட நீங்க இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் விட்டு விலகி போய் கொண்டே இருப்பீங்க. அந்த சத்தத்தை நீங்க விடுங்க. அவன் அப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பான். நீ தகுதி இல்லை, நீ இதுக்கு பாத்திரவான அல்ல, நீ இது இல்லை, நீ அது இல்லைன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்பி வா. ஆண்டவர் சொல்றார், ஏன் மேல விசுவாசத்தை வை. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பலத்தை தருகிறேன். சவுல் போல வாழாமல், சவுல் அவனுடைய சிந்தனை படி அவன் வாழ்ந்தான். ஆனால் தாவீதோ ஒரு சிறியவன், ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான். அதுபோல நம்ம மைண்ட் செட்டை மாத்தி நம்ம ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.